அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டில் நிலைமை எப்படி இருக்கிறது? விசுவசிக்கிறீங்களா? கடவுளை பரிபூர்ணமா நம்புறீங்களா? கடந்த 3 வாரமா நாம அத்திமரம், கனி கொடுக்காத அந்த அத்திமரம், ஒன்லி ஃபாலியேஜ், இலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. there is no fruit. கடவுள் பசியா இருந்தாரு, கிட்ட போனாரு, கனியை தேடினாரு, கனி கிடைக்கல, சபித்தார். இம்மீடியட்லி இட் பிகன் டு விதர். இலைகள் உடனே விழ ஆரம்பிச்சிச்சு, காஞ்சி போச்சு, பட்டு போச்சு என்று பார்த்தோம். அப்போ இந்த அத்திமரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாக போகிற அந்த கடைசி பரிசுத்த வாரத்துல இவ்வளவு ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லி கோவிலை தூய்மைப்படுத்தி விட்டு, இந்த அத்திமரத்தையும் கோயிலை தூய்மைப்படுத்துவதற்கும் நல்ல ஒரு உருவமா சொல்லி ஒரு ப்ரொஃபவுண்ட் மெசேஜ் என்ன சொல்றாரு? கனி இல்லாத வாழ்க்கை, அது எவ்வளவு நம்ம ஜெபம் இருந்தாலும், எவ்வளவு நாம உபவாசம் இருந்தாலும், எவ்வளவு கோயிலுக்கு போனாலும், என் வாழ்க்கையில நன்மைகளே இல்லை, கடவுளுடைய பண்புகளே இல்லை அப்படின்னு சொன்னா, நானும் அந்த கனித்தராத தழையுள்ள அத்தி மரத்தை போல நான் உயிரோட இருக்கலாம், ஆனா பட்டு போன மரம் தான். இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, கடவுள் என்னிடம் வருகிற பொழுது எத்தனை முறை நீ கோயிலுக்கு போன, எவ்வளவு நேரம் ஜெபிச்ச, எவ்வளவு நேரம் வாசிச்ச, அது முக்கியம்தான், அதை கேட்க மாட்டாரு. நான் என்னுடைய பண்புகள் எப்படி அவரை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறதான் அவர் தேடுறாரு. The searcher, God comes to me in order to find fruits. எனக்குள்ள கனிகள் என்ன இருக்கு அதுதான் பார்க்கிறாரு. யோவான் எழுதின நற்செய்தி 15வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் இப்படி சொல்வார்: நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருக்க வேண்டும் என்பதே தந்தைக்கு மகிழ்ச்சி, விருப்பம் என்று சொல்வார். அப்போ கடவுள் பசியா இருக்கும் பொழுது அவர் கனியை தேடுறாரு. தழை இருக்கு, அது பசி ஆத்த முடியாது. அப்போ கடவுள் எதை தேடுறாரு? என்னிடம் விசுவாசம் இருக்கணும், அந்த விசுவாசத்தின் கனி இருக்கா? என்னிடம் ஜெபம் இருக்கணும், அந்த ஜெபத்தினுடைய விளைவுகள் இருக்கிறதா? வெறும் ஜெபம் இருக்கக்கூடாது, அந்த ஜெபம் விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய ஜெபமா இருக்கணும். there must be consequences for my prayer. அப்போ ஏதோ ஒரு நன்மை கிடைக்கிறது மட்டுமல்ல, என்னிடம் பண்புகள் மாறணும், நேர்மை பெருகணும், அநீதி அழியணும், நீதி பெருகணும், திருச்சபைக்காக உழைக்கக்கூடிய அந்த பண்பு, தாராள மனம், ஏழைகளை, எளியவர்களை, அனாதைகளை அரவணைக்கக்கூடிய அந்த அன்பு பண்பு எனக்குள்ள வளரலன்னா 24 hours நான் ஜெபித்தாலும், அல்லது ரோமுக்கு போனாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், நான் ஒரு ஆளோ அல்லது சிஸ்டரோ அல்லது குருவானவரோ ஆயரோ அல்லது பாப்பரசரா இருந்தாலும், என்னிடம் கனிகள் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை, தடைகள் நிறைந்த அத்திமரம் தான். இதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக கடவுள் நம்மிடம் வரும் பொழுது கனியத்தான் எதிர்பார்க்கிறாரு. அப்போ இதுல நான் கனி தர மாட்டேன், நான் ஜெபிக்கிறேன், நான் நல்ல இறைவார்த்தை வாசிக்கிறேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் நன்மைகள் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி இதை ரெட்டாலிட் பண்ணாதீங்க. அப்படிதான் பண்ணி நம்ம வாழ்க்கையை இழக்கிறோம். என்னால அது கனி எதுக்கு தரணும்? நான் தான் கோயிலுக்கு போறேன், ஒழுங்கா பண்றேன், ஒழுங்கா படிக்கிறேன், ஒழுங்கா மார்க் வாங்குறேன், ஆனா நான் என்னால பிறருக்கு என்ன நன்மை, என்னால இயேசுவுக்கு என்ன நன்மை, என்னால திருச்சபைக்கு என்ன நன்மை, என்னால இந்த தொலைக்காட்சிக்கு என்ன நன்மை? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு எல்லாமே என்ன நம்ம நினைக்கிறோம்னா, விசுவாசம் அப்படிங்கிறோம், ஆனா விசுவாசத்தினுடைய கூறுகள் இல்லை. கிருபை 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 என்று சொல்லுகிறோம், அவருடைய கிருபையை நம்பி வாழ்றது இல்லை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அதுல சந்தேகம், என் பாவங்களை கழுவினர் என்று அதுல சந்தேகம், எனக்கு நல்ல வாழ்வை துளிரும் என்று அவன் சொன்னா அதுல சந்தேகம். எல்லாவற்றிலும் பாருங்க, எம்டி ப்ரொஃபஷன் தான் இருக்கு. வெறும் வெற்று பாத்திரம் போல லப லப லபான்னு சொல்லி நம்ம கத்துறோமே தவிர, அல்லது பொறுமையா அறிக்கை செஞ்சாலும் சரி, அமைதியில் ஜெபித்தாலும் சரி, இல்ல படுத்துக்கிட்டே ஜெபிச்சாலும் சரி, உருண்டு புரண்டு ஜெபிச்சாலும் சரி, எனக்குள்ள அந்த கன்விக்ஷன் இருக்கணும், எனக்குள்ள கனிகள் இருக்கிறதா? சத்தம் போட்டு ஜெபிக்கிறத பார்த்து அமைதியா ஜெபிப்பாங்க, அமைதியா ஜெபிக்கிறத பார்த்து சத்தம் போட்டு ஜெபிப்பாங்க. இப்படிதான் ஒருத்தர் குறை சொல்றோம். அந்நிய பாஷை பேசினா பேசக்கூடாதும்பாங்க. உன்னிடம் என்ன கனி இருக்கிறது? பொறுமை இருக்கிறதா? தாழ்ச்சி இருக்கிறதா? ஒரு விவிலிய அறிஞர் இப்படி சொல்றாரு: ஐ ஆம் லெஸ் தென் நத்திங் அப்படிங்கிறாரு. ஒன்றுமில்லாமையை விட கீழே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த தாழ்ச்சி நமக்குள்ள வரணும் இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ
நம்ம இன்னைக்கு என்னன்னா மேஜர்லியா எல்லாருமே நமக்கு விசுவாச அறிக்கை பாருங்க, ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்ம சொல்றோம், கத்தோலிக்க திருச்சபை நம்புற, பரிசுத்தாவை நம்புற, சரீர உத்தானத்தை நம்புற, நித்திய ஜீவனை நம்புற. நித்திய ஜீவனை நம்பிட்டு நான் கேவலமான செயல்களை என் வாழ்க்கையில செஞ்சுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? தழையுள்ள அத்திமரம், கனி இல்லாத அத்திமரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு விவிலிய அறிஞர் இப்படி சொல்றார், வாழ்க்கையில விசுவாசம் இருக்கு, ஜெபம் இருக்கு, உபவாசம் இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில கனி இல்லைன்னா அது எப்பேற்பட்ட ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கிறார் பாருங்க. ப்ரொஃபஷன் வித்தவுட் ஃப்ரூட் அண்ட் கிரேஸ் மெர்சி இஸ் த ஃபியூனரல் பேஜன்ட்ரி ஆஃப் எ டெட் சோல் அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னொரு விவிலிய அறிஞர் ஒரு வித்தியாசமா சொல்றார். வாழ்க்கையில நம்ம விசுவாச அறிக்கை இருக்கு, ஜெபம் இருக்கு, எல்லாம் இருக்கு, திருப்பள்ளிக்கு ரெகுலரா போறேன், நல்லா பக்திமானதா இருக்கேன், கன்வென்ஷன் போறேன், அந்த ஃபாதர் சொன்னாரு, இந்த இடத்துல சொன்னாரு, 1000 பேர் வராங்க, 1,00,000 பேர் வராங்க, போய 40 லட்சம் பேர் வரட்டுமே, என்ன பிரயோஜனம்? அது என்ன சொல்றாருன்னா, ரிலிஜியன் வித்தவுட் ஹோலினஸ், என்னோட பரிசுத்தமே இல்லை, ஆனா பரிசுத்தனா நடந்துக்கிறேன், பரிசுத்த மாதிரி ஆக்ட் பண்றேன், நல்ல ஜெபிக்கிறேன், நல்ல குரு, நல்ல ஒரு மனுஷன், நல்ல மனைவி, நல்ல ஒரு டீச்சர், என்ன நடிப்பு? அப்போ ரிலிஜியன் வித்தவுட் ஹோலினஸ் இஸ் த லைட் விச் கம்ஸ் ஃப்ரம் ராட்டன் வுட் அப்படிங்கிறார். ஊர்லாம் கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே ஒரு முறை பார்த்துருக்கிறேன். மழை பெஞ்சு தண்ணி ரொம்ப தேங்கிட்டு இருக்கும், அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் அழிவு இருக்கும், பட்டு போயிடும், தண்ணியில இருக்கிற அழுகிறோம். அந்த அழுகின மரத்திலிருந்து ஒரு கெமிக்கல் என்சைம் வரும், பயோலூமினசன்ஸ் என்று சொல்ல வேண்டும். இதெல்லாம் ஃபாக்ஸ் ஃபயர் என்றும் சொல்வார்கள். லூசிஃபரேன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இந்த அழுகின மரத்திலிருந்து ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி லூசிஃபரேன் என்கிற கெமிக்கல் வரும். அந்த கெமிக்கல் வெளியில இருக்கிற இன்னொரு என்சைமோட ரியாக்ட் பண்ணி ப்ளூ கலர், பச்சை கலர்ல புஷ்னு ஒரு வெளிச்சம் வரும், தண்ணி குளத்து நடுப்புற மழை காலத்துல. அதுதான் அந்த காட்டேரி பிசாசு வெளிச்சம், அல்லது நரி வெளிச்சம், ஃபயர், ஃபாக்ஸ் ஃபயர் என்றெல்லாம் பல நாடுகள் அழைக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே அந்த மரம் அழுகிடுச்சு, அழுகிலிருந்து வரக்கூடிய ஃபங்கஸ் கெட்டது, தீமைகள், அந்த தீமைகள் வரக்கூடிய என்சைம், அந்த என்சைம் இன்னொரு என்சைமோட சேர்ந்துக்கிட்டு ஒரு வெளிச்சம் வருது. அந்த மாதிரி அழிஞ்சு போகக்கூடிய வெளிச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் மிகப்பெரிய ஒரு விசுவாச வீரனா இருந்து நான் ஜோசியம், அந்தக்கார மந்திரம், அது இது ஆல்டருக்கு படி போறதுல ஒத்தப்பட வேணும், ரெட்டப்பட வேணும்னு சொல்லுகிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருன்னா என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. மந்திரம், தந்திரம், தேவையற்ற சிந்தனைகள், எதுலையோ நம்முடைய மனசை போட்டு வைக்கிறோமே உலக பிரியமான காரியத்துல, கிளி ஜோசியம், அந்த கைரேகை பார்க்கறது, இப்படி வாழ்க்கையில எத்தனை விதமான அழுகிய மரங்களை வச்சிருக்கிறோம். அதுல ஃபங்கஸ் வரக்கூடிய அந்த வெளிச்சம் தான் கொஞ்ச நாள் தான் மங்கிறோம். இப்படி இந்த அழுகிய மரத்தை அழிக்கிறதுக்கு வெடிகுண்டா தேவை. இயேசு நாமத்துல சொல்லுகிறேன் பட்டு போ அப்படியே சொல்லணும், தேவையில்லையா? இனி யாரும் கனியை சாப்பிட மாட்டாங்க. That's all. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நான் நீதிமான், நான் பரிசுத்தன், நான் கரெக்டா சண்டே பூசிக்கு போயிடுவேன்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, போகணும், அது அடிப்படை. அப்ப கனி மட்டும்தான் வேணுங்கிறாரா? தழையே வேணும்னு சொல்லல அவர். அப்போ ஒரு சிலர் இருப்பாங்க, ஓ கனி மட்டும்தான், கோயிலுக்கே போக மாட்டாங்க, கடவுளை கும்பிட மாட்டாங்க, ஜெபம் சொல்ல மாட்டாங்க, சோசியல் ஒர்க் நேரா போயிடுவாங்க. அங்க ஏழைகளுக்கு பண்றேன், அந்த அனாதைகளுக்கு பண்றேன், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பண்றேன். யாரு வேணும்னா கடவுளுடைய உதவி இல்லாம, கிரேஸ் இல்லாம எந்த சோஷியல் ஒர்க் பண்ணாலும் அந்த சோஷியல் ஒர்க்கர் சீக்கிரமே அழிஞ்சு போயிடுவாங்க. நமக்கு சென்டர் கடவுள் தான், கடவுளுடைய உறவு, தழை ரொம்ப முக்கியம்தான். ஆனா தழையோட இருந்துட்டு கனி தரலனா கடவுள் சர்ச் பண்றது கனி. அப்ப இந்த தழைகள் எதுக்குன்னா நல்ல திடமான, நல்ல அருமையான பண்புகளை வெளிக்கொண்டு வரத்துக்கு தான் இந்த தழைகள். ஜெபம், திருப்பலி, ஜெபமாலை, புனிதர்கள் ஜெபம், புனிதர்களுடைய உறவு, பரிசுத்தாவின் உறவு, இதெல்லாம் எதுக்கு? சும்மா உறவு வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இல்ல. அந்த உறவினால் என்ன வெளியில எனக்கு என்ன வருது, என்ன ப்ரொடியூஸ் பண்றேன், அதுதான் முக்கியம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ டு ப்ரொஃபஸ் ரிலிஜியன், லிவ் இன் சின். ஆனா நான் பாவத்திலே வாழ்றேன், அந்த குடியை வச்சுக்கிறேன், பொய் சொல்றதை வச்சுக்கிறேன், பேங்க்ல அங்க வச்சுக்கிறேன், கமிஷன் வாங்கிக்கிறேன், ஆனா வெள்ளை சட்டை போட்டுறேன், வெள்ளை பேண்ட் போட்டுறேன், இப்படியே வாழ்றேன்னா இதுக்கு ஒரு விவிலிய அறிஞர் ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மாட்டு சாணம், டங் ஹில்,
மாட்டு சாணத்தை அப்படியே முட்டாக்கி டெய்லி அதுல ரோஸ் வாட்டர் தெளிக்கிறது, டெய்லி அதுல சென்ட் அடிக்கிறது, சென்ட் அடிச்சு உள்ள இருக்கிற அந்த மாட்டு சாணியாவே நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு வெளியில நாற்றம் அடிக்காம பாத்துக்கிறோம். பாத்தீங்களா? இதற்கு சமம் என்கிறார் கனி தராத என்னுடைய பக்தி நிறைந்த வாழ்க்கை. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பிள்ளையை ஜெபிக்க வைக்கிறதே பெரிய காரியமா இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட போய் நன்மை எப்படி செய்ய வைக்கிறது? இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டோம். என் பையன் கோயிலுக்கு வரதே பெருசு, நன்மைக்கு வாங்குற வரதே பெருசு, பிரசங்கத்தை முடிஞ்சோன்னு வந்துருவார் என்கிற ஒரு மோசமான சூழல் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே நம்ம பெற்றோர்கள் விட்டுட்டு இருக்கோம் பாருங்க. சோறு போடாதீங்க, ஃபீஸ் கட்டாதீங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்காதீங்க, கோயிலுக்கு வரட்டும், சாப்பாடு போடாதீங்க, துணிச்சலா இறங்குங்க. அப்பேற்பட்ட புள்ள வச்சிருக்கிறத விட இல்லாம இருக்கிறது மேல். ஒட்டுமொத்த குடும்பம் பட்டு போறதை விட அட்லீஸ்ட் ஒரு சில பிள்ளைங்களுக்கு பாடம் கற்பித்தால் இந்த சமுதாயம் மாறும். இதெல்லாம் சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. ஸ்ட்ராங்கா தாங்க வாழணும். மயிலான இறகு போடாதுங்க. சொல்ல வேண்டிய சத்தியத்தை ஆழமாய் நம்ம சொல்லணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கனி தரலன்னா தர முடியாது, போதும் ஜெபம் போதும் அப்படியே வாழ்ந்தோம்னா ஆண்டவருக்கு தேட வரும்போது கனி இல்லைன்னா அது மிகப்பெரிய மோசமான தண்டனைக்கு நம்மை தள்ளுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளை, விவிலியத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லி உங்களுக்கு விளக்குகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து விடுவிக்கிறார் கடவுள். பாலைவனத்தில் வராங்க, 40 ஆண்டுகள் கடந்து சென்று செங்கடலை 2ஆக பிரித்து இப்ப பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்துக்குள் நுழையணும். யோசுவா தான் லீடர், மோசேக்கு அடுத்த லீடர். இப்போ எரிக்கோ தான் ஃபர்ஸ்ட் நகரம். அதை ஒவ்வொரு நகரம், எரிக்கோ அடுத்தது ஆயி நகர், ஒவ்வொரு நகரா அடிச்சுட்டு போகணும். எரிக்கோ நகரத்துல யாரு போய் கடப்பாரை வச்சு இடிக்க தேவையில்லை, பாம்பு போட தேவையில்லை. சுத்திலும் 7 நாட்கள் சுத்தி வந்து துதிங்க, கடவுளை ஸ்தோத்தரிங்க, கடவுளுக்கு மகிமை கொடுங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. கண்ணால பார்க்காதீங்க, காதால கேட்கறதல்ல, நீ ஆவிக்குரிய விசுவாசம், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஃபெய்த், த ஃபெய்த் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். கடவுள் சொன்னா நடக்கும், அதை மட்டும் நம்பு. நீ சுத்தி வந்து துதி. 6 நாள் வந்தாங்க, விழல. 7ஆம் நாள் திரும்பி சுத்தி வந்து துதிச்சாங்க. அவ்வளோ பெரிய அகலமான எரிக்கும் அதில் இடிந்து விழுந்துச்சு. வெற்றி ஆர்ப்பரிப்போடு இருந்தாங்க. அடுத்த நகர், நெக்ஸ்ட் லெவல், கானான் நகர் போறதுக்கு பல நகர்களை தாண்டணும். அப்ப அடுத்த நகர் ஆயி என்கிற நகர். அப்ப செக் பண்ணிட்டு வராங்க, தூது அனுப்புறாங்க. அங்க போனா 2000 பேர் தான் இருக்கிறாங்க, 1500 2000 பேர் தான் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் போவானா எல்லாரும் டயர்டாயிருவாங்க. ஒரு 3000 பேரை மட்டும் அடிச்சு அந்த நாட்டை ஒழிச்சிடலாம், தாண்டி போகலாம், கேப்சர் பண்ணிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அக்செப்ட் பண்ணி 3000 பீப்புள் போறாங்க. அப்ப இந்த 3000 பேர் போகும் பொழுது அந்த 1500 பேர் தான் அந்த ஆயி நகர்ல வயசானவங்க, கிளங்கட்டைங்கெல்லாம் இருக்காங்க. அடி வாங்கி 36 பேர் செத்து போறாங்க. இந்த ராஜாதி ராஜா இஸ்ரவேல் கடவுளுடைய சேனைகள் அடி வாங்கிட்டு தப்பிச்சுட்டு வராங்க. அது சின்ன நாடு, அடி வாங்கிட்டு ஓடியாராங்க. அப்ப உடனே புலம்புறாரு யோசுவா, என்ன ஆண்டவரே இப்படி நடந்துச்சு? மோங்குப்புற விழுந்து அழுறாரு, எல்லாம் வேதனைப்படுறாரு. ஏன் எங்களுக்கு இந்த தோல்வி? நாங்க உங்க பைசா கேட்கிறோம். அப்ப சொல்ற, இந்த பாலைவனத்துல ஆக்கான் என்கிற ஒருவன் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில கனியில நல்லவன் மாதிரி நடிக்கிறான். உனக்கு ஒண்ணும் தெரியாது அவன் என்ன செய்யறான்ட்டு. நான் என்ன சொன்னேன்? ஆயி நகருக்கு போகும்போது எந்த பொருளையும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன். அங்க வெள்ளி, அங்க மேலாடைகள், தங்கத்தை எடுத்துட்டு வந்து அவன் டென்ட்ல மண்ணுக்கில பதிச்சு வச்சிருக்கிறான். அதனாலதான் உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறாரு. உடனே கூப்பிடுறாங்க, போய் தோண்டி பார்த்தா அங்க எல்லாம் இவ்வளவு இருக்கு. அந்த பொருட்களை எடுத்துட்டு போய் ஒரு பள்ளத்தாக்குல போட்டுட்டு அவனையும் கல்லால் அடித்துக் கொள்றாங்க. இந்த வேலி ஆஃப் ஆக்கோர் என்று அதுக்கு பெயரிடுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பிராக்டிஸ் இருந்துச்சு, ஜெபம் இருந்துச்சு, காலையில எல்லாம் துதிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ப்ரொசீஜர் எடுத்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் கனி இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஹோலினஸ் இல்லை. அந்த சாணிக்கு நம்ம சென்ட் அடிச்சு பாதுகாக்கிற மாதிரி ஆக்கான் அப்படி பாதுகாத்துட்டு இருந்தான். ஒரே ஒரு ஆக்கானால அவ்வளோ பெரிய 3000 போர் வீரர்களை கொண்ட இஸ்ரேல் படை அடி வாங்கி ஓடியாந்துச்சு. அப்போ கடவுள் சொல்றாரு, யோசுவா 7வது அதிகாரத்துல படிக்கலாம். களவு செய்தனர், வஞ்சித்தனர், அவற்றை தங்கள் பொருட்களுடன் சேர்த்து கொண்டனர். எடுத்துட்டு வந்து தான் பொருட்களை ஒன்னா கலந்து வச்சிட்டாரு, யாருக்கு தெரியாம. எதிரிகள் முன்னால நிற்க முடியல, புறமிதுகிட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிறார். அவன் ஏற்கனவே அழிந்தவன் அப்படிங்கிறார் ஆக்கான். ஏன்? there is no fruit. அங்க அவன் மரத்துல நிறைய தழைகள் இருக்கிறது. பரிசுத்தம் என்கிற கனி இல்ல, நேர்மை என்கிற கனி இல்ல, உண்மை என்கிற கனி இல்ல. ரொம்ப நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணா,
அது மாபெரும் இழப்பை கொண்டு வந்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு ஆக்கான் இவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வந்தால், ஒரு குடும்பத்துல 5 ஆக்கான் இருந்தா என்ன ஆகும் சொல்லு பாருங்களேன். ஒரு சர்ச்சில் முழுசும் எல்லாருமே ஆக்கான்களா இருந்தாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு நல்ல ஒரு குருவானவர் அப்படி ஒரு ஆக்கானை போல கனி இல்லாத தழை நிறைந்த ஒரு உயிருள்ள ஒரு ஊழிக்காரர் இருந்தா அந்த திருச்சபை என்ன ஆகும் பாருங்களேன். நல்ல முறையில் உண்மையும் உத்தமாய் உழைக்கக்கூடிய அந்த குருக்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு ஆக்கான் உங்க வீட்டில் இருக்காங்களா? உக்காந்து பேசுங்க, மனமாறச்சைங்க. கனிகள் தரக்கூடிய பிள்ளைகளா நம்ம மாறணும். God expects the fruits only. God does not bother about your leaves, foliage. அது கண்டிப்பா வேணும் தான். கனி இழைகளில் தடைகள் இல்லாத ஒரு மரம் இருக்க முடியாது பாருங்களேன். கண்டிப்பா நமக்கு வேணும் தான், தடை வேணும். ஆனால் அதை விட both are important. Fruits and leaves both are important, but much more important is fruit. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். ஜெபிக்க கூட நான் சொல்லல, அத்தனை ஜெபமும் சொல்லுங்க. ஒவ்வொரு ஜெபத்தினுடைய விளைவுகளை நீங்க அறுவடை செய்யணும். அதனால்தான் ஆதங்கத்தோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில ஒரு புரட்சி உண்டாகணும். புனிதர்களுக்கு பாராட்டல் சொல்றதோட நிறுத்திடாம புனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கையை நம்ம கடைபிடிக்கணும். அன்னை மரியாளுக்கு சுரூபத்துக்கு மெழுகுத்தி வைக்கிறதோட விட்டுட்டு நம்மளை ஏமாத்தி கொள்ளக்கூடாது. அன்னை மரியாள் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இதோ அடிமன் சொன்னாங்களா, அப்படி தன்னை வாழ்க்கை உடல் ஆவி ஆத்மாவை கடவுளுக்கு அர்ப்பணிச்சு வாழ்ந்து பாருங்க. கனி தரக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும். வயசாச்சு, 50 வயசு, 70 வயசு, 40 வயசு, இனிமே என்ன கனி தர முடியும்? எனக்கு பிள்ளைங்க இல்லை, பெற்றோர்கள் இல்லை, அனாத, எது சொல்லாதீங்க. கனி எந்த நிலையிலும் தர முடியும். ஒரு பிரச்சனை வந்துச்சு இஸ்ரேல் மக்களுக்கு மத்தியில. 12 கோத்திரத்துல யாரு லேவியருக்கு தலைவராய் போடுவது என்று ஒரே பிரச்சனை. அப்ப கடவுள் சொன்னாரு, ஒரு குலத்துக்கு ஒரு கொச்சி கோலை கொண்டுட்டு வா என்று சொன்னார். 12 குலத்திலையும் 12 கோல்கள் கொண்டு வந்தாங்க. ஆரோன் பெயரை எழுதி எல்லாரும் அவங்க குலத்துல பெயரை எழுதி உடன்படிக்கை பேழைக்குள்ள வைத்தார்கள். 12 கோல், காஞ்சி போன குச்சி. உண்மையாய் வாழ்ந்த ஆரோன், கடவுளின் வார்த்தையின்படி வாழ்ந்த ஆரோனுடைய குச்சி, அந்த காஞ்ச குச்சி துளிர்விட்டு வார்கோதுமைகளை கொடுத்துச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், என்னாகும் 17வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம் பாருங்க. மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தில் சென்றார். லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர்விட்டிருந்தது. அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கியிருந்தது. காஞ்சி போச்சு. வாழ்க்கையில ஒண்ணு இல்லை நினைக்காதீங்க. வறண்டு போன dried your stick will give fruits. பாவம் நிறைய செஞ்சுட்டேன், காஞ்சி போச்சு, இனிமே ஒண்ணு பண்ண முடியாது, விபச்சாரம் பண்ணிட்டேன், ஒண்ணு நடக்கான்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் செஞ்ச மாறும். ஒன்னே எதிர்பார்க்கிறார், நீங்க ஜெபிக்கிறபடி தீர்மானிக்கிறபடி உங்க வாழ்க்கை மாறணும். அப்படி மாறினால் உங்க வாழ்க்கை மிக கனி தரக்கூடிய வாழ்க்கையாக மாறும். உங்க வாழ்க்கை, உங்க மரத்தை அழிப்பதற்கு இந்த உலகத்தில் ஆற்றல் இல்லை. ஒருவேளை அந்த அத்தி மரத்தில் அன்னைக்கு பழம் இருந்திருந்தா அந்த ஏசப்பா எப்படி அதை சுவைத்திருப்பார். அந்த டேஸ்ட்டை ஏசப்பா கொடுங்க. வாழ்க்கையில கனிகளை கொடுங்க. ஏசப்பாவுக்கு சாப்பாடை கொடுங்க. ஏசப்பாவுக்கு தோசை இட்லியை கொடுங்க. ஏமாத்திக்கிட்டே இருக்காதீங்க. கிவ் ஹிம் குட் ஃபுட், கிவ் ஹிம் குட் ஸ்பிரிட். உங்களுக்குள்ள இருக்கிற பொறுமையை, தாழ்ச்சியை, சாந்தத்தை, விட்டு கொடுத்தல, மன்னித்தல, விசுவாசத்தின் வரங்களை ஏசப்பாவுக்கு இட்லி தோசையா சுட்டு கொடுங்க. ஏமாத்தாதீங்க. ஜமன்னு சொல்லி ஏமாத்திராதீங்க. நன்மைகளை செய்யுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உட்கொண்டு உங்களை சந்தோஷமா ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கனி தரல என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கின்றார். அந்த செய்தியை நம்ம தொடர்ந்து 4 வாரங்களாக பேசி கொண்டிருக்கின்றோம். என்ன கனி தரணும், எப்படி கனி தரணும்? எல்லாம் நல்லதானே வாழ்ந்துட்டு இருக்கோம், சம்பாதிக்கிறோம், பிள்ளைங்களை பெற்றுட்டோம், அவங்கள வளர்த்துருக்கோம். இதெல்லாம் கனிகள் அல்ல, நம்ம கடமைகள், அவ்வளவுதான். ஒரு பையனை பெற்று வளர்க்குறீங்க, சம்பாதிக்கிறான், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். நீங்க 2 பேரும் அப்பா அம்மா பட்டினி கிடக்குறீங்க. பையன் கொண்டு போய் டாஸ்மாக்லயும் இல்லை வேற கேம்பிளிங் சென்டர்லயும் ஃபுல்லா செலவழிச்சிட்டு இருக்கிறான். என் பையன் சம்பாரிச்சு நல்லா வாடுறாங்க சொல்லி சந்தோஷமா இருந்துருவீங்களா?
செய்ய வேண்டிய கடமையை செய்யலைன்னா கனி தரவில்லை என்று சொல்லிதானே அர்த்தம். வாங்கிறதெல்லாம் பரிசுத்தமான அன்பு, கடவுளுடைய கிருபை, இலவசமாய் பெற்றுக்கொண்டு கொடையாய் பெற்றுக்கொண்ட வாழ்க்கைய நாம தாறுமாறா ஏதோ வாழ்ந்து செலவழித்து விட்டு நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லி நாம தயவு செய்து இன்னுமாக நம்ம ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டோம், கடவுளுக்காக வாழ வேண்டும். கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாக கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். சோ அப்படியாக கடவுளுக்கான ஒரு வாழ்க்கை தான் இதுவே தவிர இது நமக்காக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை அல்ல. சாப்பிட்டோம், தூங்கணும், ஜாலியா என்ஜாய் பண்ணோம், ஏதோ சந்ததிகளை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. விசுவாசத்தை வாழ்வாக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஏனென்றால் கடவுள் நம்மை விலை கொடுத்து மீட்டிருக்கின்றார். நாம அவருக்கு உரியவர்கள், அவருக்குரிய பணியை செய்யத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை செய்யத்தான் கடவுள் நமக்கு மீண்டுமான ஒரு ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலகத்துல அவரை பிரதிபலிக்க நீங்கள் வேண்டும், நான் வேண்டும். உங்களுடைய கரங்கள், உங்களுடைய கால்கள், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய அறிவு, உங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே கடவுளுக்கு தேவை. அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். இதுக்காகத்தான் கடவுள் நம்ம இங்க உயிரோட வைத்திருக்கின்றார். ஆகவே அதை உணர்ந்து உனது கரங்கள் வேண்டும் நண்பனே, உனது கால்கள் வேண்டும் தோழனே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூவுகிற அந்த அறைகூவலுக்கு நாம் செவி கொடுத்து நம்மை ஒப்பு கொடுப்போம். வாருங்க, எனக்காக வாழ்ந்து, இந்த உலகத்துக்காக வாழ்ந்து அழிந்து போகிற மாய கவர்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அழிந்தது போதும். கனிகள் இல்லாமல் சாபத்திற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது போதும். இனிமேல் கனிகள் கொடுத்து ஆசி மிக்கவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். வாருங்கள், வாருங்கள், கரங்களை தட்டி பாடுவோம், நம்மையே அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. இந்த கழுதைக்குட்டி ஆண்டவருக்கு தேவை என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட கழுதை குட்டிகளாக, அந்த ஆண்டவரின் குட்டிகளாக நாம் வலம் வருவோம். பாருங்கள், உனது கரங்கள் வேண்டும் நண்பனே, உனது கால்கள் வேண்டும் தோழனே. உனது கரங்கள் வேண்டும் நண்பனே, உனது கால்கள் வேண்டும் தோழனே. உனது கரங்கள் தருவாயா கட்டி எழுப்பிட, உனது கால்கள் தருவாயா நடந்து சென்றிட. உனது கரங்கள் தருவாயா கட்டி எழுப்பிட, உனது கால்கள் தருவாயா நடந்து சென்றிட. உனது கரங்கள் வேண்டும் நண்பனே, உனது கால்கள் வேண்டும் தோழனே. உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டுமே. ஆண்டவரின் 2ஆம் வருகைக்கு முன்பாக அனைவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமே. புறப்படுங்கள். சொல்லிட வேண்டும், ஊர் ஊராய் நோய் பிணிகள் நீக்கிட வேண்டும். உலகமெங்கும் நற்செய்தி சொல்லிட வேண்டும், ஊர் ஊராய் நோய் பிணிகள் நீக்கிட வேண்டும். தீயோனின் மாயவலையை போக்கிட வேண்டும், திருச்சபையை கட்டி நாமும் எழுப்பிட வேண்டும். தீயோனின் மாயவலையை போக்கிட வேண்டும், திருச்சபையை கட்டி நாமும் எழுப்பிட வேண்டும். உனது கரங்கள் வேண்டும் நண்பனே, உனது கால்கள் வேண்டும் தோழனே. இல்லம் தோறும் சென்று நீ ஜெபித்திட வேண்டும், உடைந்து போன உள்ளமெல்லாம் குணம் பெற வேண்டும். இல்லம் தோறும் சென்று நீ ஜெபித்திட வேண்டும், உடைந்து போன உள்ளமெல்லாம் குணம் பெற வேண்டும். தேவையுள்ள மானிடர்க்கு உதவிட வேண்டும், திருச்சபையை கட்டி நாமும் எழுப்பிட வேண்டும்.
உனது கரங்கள் வேண்டும் நண்பனே, உனது கால்கள் வேண்டும் தோழனே. கொடுப்பீங்களா? உனது கரங்கள் வேண்டும் நண்பனே, உனது கால்கள் வேண்டும் தோழனே. உனது கரங்கள் தருவாயா கட்டி எழுப்பிட, உனது கால்கள் தருவாயா நடந்து சென்றிட என்று கேட்கிற ஆண்டவர் இயேசுவின் கேள்விக்கு இந்த நாளிலே இதோ வருகிறேன், உம்முடைய திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி வாழ இதோ வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இதோ கரம் விரித்து நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, அப்பா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அத்தனை உன்னத கொடைகளுக்காக நன்றி. மீண்டுமா எங்களை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உம்முடைய ரத்தத்தை கொடுத்து எங்களை மறு ஜீவனை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீரே, இதோ அந்த ஜீவன் உமக்காக வாழ இதோ வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்து அப்பா உம்முடைய ராஜ்யத்தை ஒவ்வொரு இல்லத்திலும் அப்பா ஒவ்வொரு ஊரிலும் இந்த உலகம் எங்கும் கட்டி எழுப்புகிற விசுவாச வீரர்களாக, கனி தருகிற விசுவாசிகளாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. வெறும் வார்த்தையால் அல்ல அப்பா, உள்ளார்ந்த அன்போடு பாரம் நிறைந்த ஆத்துமத்தோடு ஆத்துமாக்களை அறுத்து தினமுடைய காலடியில் சேர்க்கிற பிள்ளைகளாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக. கனியுள்ள ஒரு ஜெப வாழ்க்கை, கனியுள்ள ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து உமக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாக இணைப்பில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.